வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். கணனிகளை வலையமைப்பாக்குவதன் அடிப்படை நோக்கங்கள் என்னென்ன பார்க்கலாம். பிரதானமாக 2 நோக்கங்களை கொண்டிருக்கும். ஒன்று தொடர்பாடல், அடுத்தது வளங்களை பகிர்ந்து பயன்படுத்துதல். இப்போ தொடர்பாடல் என்றைகளில் அதில் செய்திகள் பரிமாற்றப்படுது. அது தவிர மின்னஞ்சல் அனுப்பக்கூடியதாக இருக்குது. இப்போ இமெயிலையும் நாங்கள் பெரலாக கணனி வலையமைப்பின் ஊடாக அனுப்பக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வளங்களை பகிர்ந்து பயன்படுத்துதல் என்பது ஒரு டிவைஸை பல்வேறுபட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸுக்கு பொதுவாக பயன்படுத்தலாம். அதான் மென்பொருளும் வெண்பொருளும். இப்போ மென்பொருளையும் பயன்படுத்தலாம், வெண்பொருளையும் பயன்படுத்தலாம். டிவைசஸ் அண்டேகளில் வெண்பொருட்கள் வரும், மென்பொருட்கள் அண்டேக சாஃப்ட்வேர்ஸை பார்ப்போம். நிறைய கம்ப்யூட்டர்ஸுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது தவிர தரவுகளையும் தகவல்களையும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக, அதனை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, ஷேர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு கணனி வலையமைப்பின் மூலம் தொடர்பாடலை மேற்கொள்ளல் எனும் விடயத்தை விளக்கும் அமைப்பு தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. கணனிகள் வலையமைப்பில் இணைந்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மெசேஜை நீங்கள் அனைவருடனும் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ஒரே தடவையில் அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் வாழ்த்து மடலை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இதற்காக பணி செயல்முறைமை என்ற கட்டளை கோட்டு இடைமுகம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பற்றி இங்கு தரவுகளையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கோப்புகள், ஃபைல்ஸ் மற்றும் கோப்புரை ஃபோல்டர்ஸ் அவற்றையும் வலையமைப்பில் உள்ள எல்லா பயனர்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ள முடியும். அதாவது இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், வேர்ட் டாக்குமெண்ட், இப்படி அனைத்து ஃபைல்ஸையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக கணனி வலையமைப்பை பயன்படுத்தி வளங்களை பகிர்ந்து கொள்வது பற்றி படிக்கலாம். இங்கு கணனி வலையமைப்பில் வெண்பொருள் பகிர்ந்து கொள்ளப்படும் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 3 பேர் இங்கே கணனியை ஆக்சஸ் பண்ணி கொண்டிருக்கணும், பயன்படுத்தி கொண்டிருக்கணும். இங்கு 3 கணனிகளுக்கும் பொதுவாக ஒரு அச்சுப்பொறி, ஒரு பிரிண்டர் பயன்படுத்தப்படுது. இங்கு பிரிண்டர் மட்டுமல்ல, இந்த பிரிண்டருக்கு பதிலாக நாங்கள் ஸ்கேனரை பயன்படுத்தலாம். அதாவது வெரிடி ஸ்கேனரை பயன்படுத்தலாம், அல்லது ஃபெக்ஸ் மிஷின் தொலைநகல் ஆகியவற்றையும் கணனி வலையமைப்பில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஒரு கணனி வலையமைப்பில் சாதனங்களை, அதாவது வெண்பொருட்களை பகிர்ந்து பயன்படுத்துவதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. அவை என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ வலையமைப்பில் உள்ள அதிக எண்ணிக்கையிலான கணனிகளுக்கு ஒரு வெண்பொருளை பகிர்ந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பயன்படுத்துவதனால் பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கும், நேரத்தை மீதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இங்கு வெண்பொருட்களை மட்டுமன்றி மென்பொருட்கள் சாஃப்ட்வேர்ஸையும் நாங்கள் பகிர்ந்து ஷேர் பண்ணி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியாத மூடிய மென்பொருட்களுக்கு மென்பொருள் உத்தரவாத சீட்டுகளை பணம் செலுத்தி வாங்கித்தான் நாங்கள் மது கணனியில நிறுவி பயன்படுத்த வேண்டும். இப்படியான மென்பொருட்களை ஒவ்வொரு கணனிக்கும் வெவ்வேறாக மென்பொருள் உத்தரவாத சீட்டுகளை வாங்குவதற்கு அதிக பணம் செலவாகும். அந்த மென்பொருட்களின் பல் பயனர் உத்தரவாத சீட்டுகளை வாங்குவதன் மூலம் அவற்றை வலையமைப்பில் பொதுவாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மூடிய மென்பொருள், திறந்த மென்பொருள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. திறந்த மென்பொருள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து நிறுவி மது கணனியில் பயன்படுத்தத்தக்க மென்பொருட்கள் எல்லாம் திறந்த மென்பொருட்கள் என்று சொல்லப்படும். மூடிய மென்பொருட்கள் என்று சொன்னால் நாங்கள் இணையத்தில் இருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்த இயலாது. பணத்தை செலுத்தி தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த மென்பொருளை தரவிறக்கம் செய்து பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மென்பொருட்களுக்காக செலவிடும் அதிக பணத்தை மீதப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் கணனியில் இடைமுகங்கள் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று கட்டளை கோட்டு இடைமுகம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI, அடுத்தது வரைவியல் பயனர் இடைமுகம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. இப்போ கட்டளை கோப்பு இடைமுகம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI என்று சொன்னால் இப்படி ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனாகத்தான் இருக்கும். இங்கு கணனிக்கு வழங்க வேண்டிய கட்டளைகள் பயனர் இதில் டெக்ஸ்டாக டைப் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் ஒரு இடைமுகமாகத்தான் இருக்கும். வரைவியல் பயனர் இடைமுகம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் கணனியில் பணி செயல்முறைமைகள் கட்டளை கோட்டு இடைமுகங்களுடன் தான் தயாரிக்கப்பட்டிருந்தன. அதாவது DOS பயன்படுத்தப்பட்டது. இதன் விரிவு டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆரம்ப காலத்தில் விண்டோஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு பணி செயல்முறைமை.
நெட்வொர்க் டிவைஸை கட்டுப்படுத்தி முகாமை செய்ய இது உதவும். உதாரணமாக வழிப்படுத்திகள், அதாவது ரவுட்டர்ஸில் இது பயன்படுத்தப்படுகின்றது. உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளும் அந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ஸாக டைப் பண்ண வேணும். CMD அல்லது கமாண்ட் ப்ராம்ப்ட் என்று டைப் பண்ணி போட்டு என்டர் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனுக்கு பெயர் கமாண்ட் ப்ராம்ப்ட். இதில் கர்சர் பிளிங்க் பண்ணிக்கொண்டு நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் IP config என்று டைப் பண்ணுவதன் மூலம் இந்த கணனியில் இணைப்பில் இல்லாத வலையமைப்புகள் அனைத்தையும் விவரமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் IP config சொல்லி டைப் பண்ணப்பட்டு என்டர் பண்ணப்படையில் இந்த நெட்வொர்க், இந்த கணனியில் உள்ள இன்டர்நெட் தொடர்பான விடயங்கள் அனைத்தும் இங்கே காட்சிப்படுத்தப்படுது. டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டது, மற்றது கனெக்ட் பண்ணப்பட்டது எல்லாம் டீட்டெயிலாக காட்டப்பட்டு உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI, விரைவியல் பயனர் இடைமுகம். இது என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு யூசர் பயன்படுத்துவதற்கு ஈஸியான விதத்திலே அமைப்புகள் காணப்படும். இப்போ கட் என்று சொன்னால் அதுக்கு கத்திரிக்கோள் மாதிரி ஒரு அமைப்பும், கொப்பி என்று சொன்னால் இப்போ இதை போன்ற இன்னொரு அமைப்பு என்பதை காட்டும் வகையில் அந்த படத்தின் மூலமே எங்களுக்கு அதற்குரிய விளக்கம் கிடைக்கின்றது. அதுபோல் இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் என்றால் A போட்டுட்டு மேல் நோக்கிய ரோ போட்டிருக்குது, கீழ் நோக்கிய ரோ போட்டிருக்கு, சின்ன ஏயாக இருக்குது, பெரிய ஏயாக இருக்குது. ஆகவே இந்த படத்தை பார்க்கும் போதே இது இந்த ஆப்ஷன் தான் என்பதை விளங்கி கொள்ளக்கூடியதாக. மற்றது இப்போ ஓகே என்றால் ஓகே என்று போடுறது, மற்ற சில ப்ரோக்ராம்ஸுக்குரிய லிஸ்ட்டுகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. அமைப்புகள் மற்றது மினிமைஸ், மேக்சிமைஸ் அல்லது ரீஸ்டோர், மற்றது க்ளோஸ் பட்டன், இப்படியான அமைப்புகள், அதாவது படத்தின் மூலம் யூசர், அதாவது பயனருக்கு விளங்கும் வகையில் அமைக்கப்பட்ட அமைப்புகளை தான் சொல்கிறது. அந்த வகையான இன்டர்ஃபேஸ் தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.